ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற மாதாவரம் மணலி லேக் தான். முதல்ல நம்ம இந்த இடத்துக்கு எப்படி வரலாம்னு பார்த்துடலாம். நீங்கள் மணலி சைட்லேருந்து வர மாதிரி இருந்தால் இந்த MMDA மாத்தூர் 3rd மெயின் ரோட் பஸ் ஸ்டாப்பில் தான் வந்து இறங்குற மாதிரி இருக்கும். அதுவே கோயம்பேடு அண்ணா நகர் சைட்லேருந்து வர மாதிரி இருந்தால் இந்த MMDA மாத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேயும் இறங்கலாம், இல்லைனா வந்து MGR நகர் மணலி பஸ் ஸ்டாண்ட்லேயும் இறங்கிக்கலாம். நீங்கள் கோயம்பேடு வழியாக வரும்போது இந்த மாதாவரம் ஆவின் பார்க்க பார்க்கலாம். இங்கே டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல். வரும்போது பெரம்பூர் ஸ்ரீனிவாசாவை பார்க்கலாம். அப்புறம் இங்கே நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ், பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, பெட்ரோல் போடலாம். கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு அந்த லேக் தெரியும். வாங்க லேக்குள்ளே போய் லேக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உள்ளே வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவை பார்க்கலாம். அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபுட் ஷாப் இருக்கும். சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவை க்ராஸ் பண்ண உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் டிக்கெட் கவுண்டரை பார்க்கலாம். இங்கே மொத்தம் 4 விதமான போட் டைப் ரைடு இருக்குது. நம்ம செலக்ட் பண்ணது 8 சீட்டர் மோட்டார் போட் ரைடு தான். இது மொத்தம் 10 மினிட்ஸ் உங்களுக்கு இந்த ரைட் டைமிங் 500 ஆச்சு. 8 பேர் வந்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு 62 rupees சம்திங் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய வெயிட்டிங் ஏரியா ஒன்று இருக்குங்க. நீங்கள் ஆன்லைன்லேயும் இந்த டிக்கெட்டை புக் பண்ணலாம். இந்த ஸ்கேனரை வச்சு நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் ஒரு 2-3 டேஸ் முன்னாடி கரெக்டாக ஒரு காணும் பொங்கல் டைமில் வந்திருந்தோம். அப்போது பார்த்தீங்கன்னா செம ரஷ்ஷாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 100-150 பேர் லைன்லேயே நின்று இருந்தாங்க. இன்கேஸ் நீங்கள் வீக்கெண்டில் வர மாதிரி இருந்தால் அந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணி ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான் காய்ஸ், நம்ம போட்டிங்கோட என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வியூவு. நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஓட்டுற பெடல் போட்டிங் இருக்குது. அப்படி ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட், ஜெட் ஸ்கீன்னு சொல்லுவாங்கள்ல, அது இருக்கும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போகிற இந்த 8 சீட்டர் போட்டு தான் இது ஒரு ஸ்பீட் போட்டு தான், மோட்டார் போட்டு. இது போட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி சேஃப்டி ஜாக்கெட்ஸ் கொடுப்பாங்க, மறக்காமல் போட்டுட்டு போட்டுக்குள்ளே இருங்க. அவ்வளோதான் கைஸ், நம்ம ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாங்க இந்த லேக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கரெக்டாக நாங்கள் வரும்போது வெறும் 6 பேர் இருந்ததால் மொத்தமாக நாங்கள் 6 பேர் தான் வந்தோம். இப்போ ரெட்டுக்கு 83 சம்திங் கொடுத்துட்டு வர மாதிரி இருந்தது. எங்களோட லக், நாங்கள் வந்த டைமில் கிளைமேட் ரொம்பவே சில்லுன்னு இருந்துச்சு. நார்மலாக வாட்டர் சில்லும் உங்களுக்கு இருக்கும், பட் ஆனால் இந்த கிளைமேட்டில் வரும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. கரை வந்த பிறகு நரை வந்த பிறகு புரியுது உலகை. நேற்று இன்பங்கள் யாவும் கூடியே இன்றை இப்போ நம்மளுக்கு அப்படியே ஒரு கேரளாவோட ஃபீல் தருது. இப்போதின் இன்பம் யாவுமே ஆடையோரத்தும் காட்டும். வாழாய வாழ்வை வாழவே
எதிர்காணும் யாவுமே தீண்ட தூண்டும் அழகா நானே நானாயிருப்பேன் நாளில் பூராய் வசிப்பேன் போலே வாழ்ந்தே சலிக்கும் வாழ்வை மறுக்கிறேன் வாகாய் வாகாய் வாழ்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் கேங் வந்து இந்த பெடல் போட்டில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து அப்படி அவங்க ஓட்டினா மட்டும்தான் வரும், எல்லாம் வராது. உங்க அம்மா சொல்லுவா, என்ன சொல்லுவா, உங்க அம்மா பேச்ச கேட்டு முடியுமா? நாளைக்கு படிக்கும்போது அம்மா கொடுக்கணும், உட்கார் சாமி, உட்காரு. நாளைக்கு படிக்கும்போது அப்பா கொடுக்க மாட்டேன், கேட்க மாட்டேன். அப்படியே அப்படியே அம்மா காலை மேல் தூக்கும் காகமாய் பூமி மீது இருப்பேன். புவி போகும் போக்கில் கை கோர்த்து நானும் நடப்பேன். ஏதோ ஏகம் எழுதே, ஆஹா ஆழம் தருதே, தாய் போல் வாழும் கணமே ஆரோ பாடுதே. ஆரோ ஆரிராரிரோ, ஆரோ ஆரிராரிரோ. அவ்வளோதான் காய்ஸ், இந்த போட்டிங் ரைடு முடிஞ்சு நம்ம இந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ரைடு. இந்த வெதருக்கு, இந்த கிளைமேட்டுக்கு, அதே இந்த மாதிரி போட்டிங்கில் சில்லுன்னு போகிறதுக்கே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் இங்கே வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ரைடை முடிச்சுட்டு அப்படியே நம்ம இந்த ஸ்நாக்ஸ் கடைக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே பாப்கார்னு, அப்புறம் கோலி சோடா, டீ, காஃபி எல்லாமே கூட கிடைக்குது. நாங்கள் ப்ரௌனி ட்ரை பண்ணியிருந்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக மணலி, மாதாவரம் லேக் ரெண்டுமே ஆப்போசிட்டில் தான் இருக்கும். அப்படியே இந்த லேக்லேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் உங்களுக்கு இன்னொரு லேக் தெரியும், அதுதான் வந்து மணலி லேக். நம்ம பார்த்தது வந்து லாஸ்ட்டாக மாதாவரம் லேக். இப்போது இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. சேமாக தான் இருக்குது, சேம் போட்டிங் ரைடு எல்லாமே இங்கேயும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதே மாதிரி அங்கே இருக்கிற மாதிரி சேம் ஒரு சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு ஃபன் ஏரியா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் உட்காந்து இந்த வியூ பண்ண நிறைய சீட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க அழகாகவே ரொம்ப. அப்புறம் டாய்லெட்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த லேக்கில் ரைட் ஹேண்ட் சைடு வந்தவுடனே உங்களுக்கு வந்து இந்த டிக்கெட் கவுண்டர் இருக்கும், சேம் ப்ரைஸ் தான் இங்கேயும். அப்புறம் அதே மாதிரி சேம் அந்த ஃபுட் கோர்ட் மாதிரி ஒரு ஷாப்பும் இருக்குங்க, சேம் ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு இங்கேயும் கிடைக்கும். அதே மாதிரி எதிரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டிங் ஏரியா ரொம்ப ஸ்பேஷியஸாக ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த போட்ஸ் எல்லாம் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஒன்று கிளம்புது, எவ்வளோ அழகாக மூவ் ஆகுதுன்னு பாருங்கள்.
மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வந்து இந்த மாதாரம் லேக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.